அனைவருக்கும் வணக்கம். காரகர் ஜோதிடம், அரியலூர் காரகர் ஜோதிடம் ஆராய்ச்சி நிலையம். வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அதான் இந்த எண்கணிதம். ஜாதக பலன் எப்படி எழுதப்பட்டது என்பதெல்லாம் இந்த என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். என்னுடைய ஃபேஸ்புக் மூலமாக நான் வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறேன் என்பதை நீங்கள் எல்லோரும் அறிந்து கொண்டு பார்த்து கொண்டு வருகின்றேன். ஆனால் வார்த்தை அடிப்படை ஜாதக பலன் சொல்லப்பட்டு உள்ளது. கண்டம், கண்டத்துக்கு வந்து 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்கிணிதம் 1, 3, 5, 7 எல்லாம் கூட்டாக்க 16. அதனுடைய விதி என்பது 7. அதாவது கண்டம், இந்த உலகத்தை 7 கண்டங்களாக பிரிக்கப்பட்டு உள்ளது. அதனுடைய விதி என்பது 7. விஞ்ஞானத்துக்கு வந்து 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 6, 1, 2, 9, 7 எல்லாம் கூட்டாக 25. அதனுடைய விதி என்பது 7. அப்போ விஞ்ஞானம் 7வது எண்கணிதத்தில் வருகின்றது. கண்டம் 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 1, 3, 5, 7 எல்லாம் கூட்டாக 16. அதனுடைய விதி என்பது 7. அப்போ கண்டம் 7வது விதியன், கடல் 7, கண்டம் 7. இதுதான், இப்படித்தான் இந்த ஜாதக பலன் என்பது எழுதப்பட்டு உள்ளது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் ஜாதக பலன் வார்த்தை அடிப்படையில் மிக துல்லியமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக அனைத்தும் அறிந்து கொண்டு வருகிறார்கள். என்னுடைய ஃபேஸ்புக் மூலமாகவும் நான் வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகின்றேன் என்பதை இந்த யூடியூப் சேனல் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். என்னுடைய ஃபேஸ்புக்கில் நான் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகின்றேன். டாஷ்போர்ட் என்ற அங்கீகாரமும் எனக்கு கிடைத்து உள்ளது. ஸ்டார் என்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் என்னுடைய யூடியூப் சேனலை பார்க்க வேண்டும். எப்படி ஜாதக பலன் எழுதுனாங்கிறதெல்லாம் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஆனால் அந்த ஜாதக பலன், என்னுடைய எண்கணிதத்தின் ஜாதக பலன், என் கிரகங்கள் நான் இதுவரை சொல்லவில்லை. இருந்தாலும் இதுக்கு ஒரு நேரம் வரும்போது தான் இந்த யூடியூப் சேனல் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக அந்த கிரகத்தை நான் என்னால் சொல்ல முடியும். அதனால் அனுபவத்துக்கு வந்து 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 1, 2, 9, 5, 7 எல்லாம் கூட்டாக 25. அதோடைய விதி என்பது 7. அப்போ அனுபவம் என்ற ஒரு வார்த்தைக்கு கூட விதி எண் 7. அப்போ அனுபவம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்படி அப்படின்னா, அவங்களுக்கு தெரியும். எதையும் கற்று உணர வேண்டும். எதிலையுமே அதில் ஒரு திறமை இருக்க வேண்டும். அனுபவமாக சொல்லி கொண்டு வர வேண்டும். அனுபவம் செய்து கொண்டு வர வேண்டும். அதுதான் அனுபவம். அனுபவம் என்பது ஒரு தொழிலில் ரொம்ப திறமையாக இருக்கிறவங்க தான் அனுபவம். அது செய்து கொண்டே வந்து கொண்டு இருந்தால் அது அனுபவம் ஆகிடும் என்பதையெல்லாம் இந்த யூடியூப் சேனலால் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அடுத்ததாக ஆகாயத்து 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிலும் 8, 8, 2, 7 எல்லாம் கூட்டாக 25. அதோடைய விதி என்பது 7. அப்போ ஆகாயத்துக்கு வந்து விதி எண் 7. இந்த உலகம் கூட கண்டம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையும், கடல் என்று சொல்லக்கூடிய வார்த்தையும், ஆகாயம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையும், அப்போது இந்த ஆகாயம் கண்டம் எங்கே போய் கடல் எங்கே போய் முடிகிறது, ஆகாயம் எங்கே போய் முடிகிறது என்பதால் நமக்கு தெரியாது. விஞ்ஞானத்துக்கு ஓரளவு எல்லாம் சொல்லி கொண்டு வருகிறார்கள். அது ரொம்ப நம்மளுடைய விஞ்ஞானம், நம் மனிதன் ஒரு விஞ்ஞானத்தை தேர்வு செய்து சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், செவ்வாய் மண்டலம், புத மண்டலம், பூமி எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு கொண்டு வருகிறார்கள். அதுதான். அப்போது அந்த கண்டம் ஆகாயம் எங்கே முடிகிறது, எங்கே தொடங்குகிறது என்பதெல்லாம் நம்மளுடைய விஞ்ஞானத்துக்கு தெரியாது. இந்த பூமியிலிருந்து புறப்படுறாங்க, அவ்வளோதான். ஆனாலும் வந்து எங்கே போய் முடிகிறது, ஆகாயத்தை தொட்டது யார்? யாருமே கிடையாது. மண்ணு மேலே நிற்கிறான். இது மண்ணை நம்ம நிற்கிறதெல்லாம் ஒரு பூமி மேலே, மண்ணு மேலே தான் நிற்கிறோம். ஆனால் நம்ம வந்து நம்மளும் நடக்க போகிறது எல்லாமே ஒரு ஆகாயத்தை எதிரே தான் நடந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆகாயத்தை யாருமே பிடிக்க முடியாது. அப்படியான அவங்க ஊரில் இருந்து அரியலூர் ஒரு டவுனுக்கு போனால் அது ஒரு ஆகாயம்.
அவங்களுடைய ஆகாயமும் அதோட முடியுது. அப்போ டவுன்லேருந்து அவங்க ஊருக்கு போனால் அது ஒரு ஆகாயம் போல் முடிகிறது. அவ்வளோதான், அதைத்தான் சொல்ல முடியும். அதனால் இந்த என்னுடைய ஃபேஸ்புக்கில் வந்து நான் வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறேன். டாஷ்போர்ட் அங்கீகாரம், ஸ்டார் எல்லாமே எனக்கு வந்து வந்து கொண்டு இருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் கொண்டாடக்கூடிய அளவுக்கெல்லாம் இல்லை. நான் தனிப்பட்ட முறையிலே இருக்கின்றேன். எல்லாம் தனிப்பட்ட முறையிலே இருப்பதால் நான் கொண்டாடக்கூடிய அளவுக்கு இல்லை. யூடியூப் சேனல் மூலமாகவும் இந்த ஃபேஸ்புக் மூலமாகவும் என்னை அங்கீகரிக்க வேண்டும். அங்கீகரிக்கப்பட்டு உள்ளது. ஆனால் அங்கீகரிக்கப்பட்டு உள்ளது, என்னால் அதை கொண்டாட முடியவில்லை. இவ்வளோதான். ஆனால் ஃபேஸ்புக் மூலமாக எனக்கு டாஷ்போர்டு அங்கீகாரம் கிடைத்து உள்ளது. காரகர் ஜோதிடம் அரியலூர், காரகர் ஜோதிடம் ஆராய்ச்சி நிலையம் அரியலூர், திருஞான சம்பந்த ஜோதிடர். நன்றி, வணக்கம்.